ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். 2 வாழைக்காய் இருந்தால் போதுங்க. இந்த டீ கடை வாழைக்காய் பஜ்ஜியை ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா வீட்டில் இந்த ரெசிபியை சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே மொறுமொறுன்னு இருக்கும். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். 1 கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம மாவு அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் மற்ற எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்க டம்ளர் அல்லது கிண்ணத்தில் அளந்து எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் எந்தளவு அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். முதவே அதிகமான தண்ணி சேர்த்து கலந்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க. கையில் எடுத்து ஊற்றும் போது இந்த மாதிரி ஈஸியாக ஊற்றுறதுக்கு வரணும். உருண்டைகள் இல்லாமல் நல்லா நைஸாக கரைச்சி எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸில் இருக்க 2 வாழைக்காயை எடுத்திருக்கேன். காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்துருங்க. வாழைக்காயில் இருக்க தோல் பகுதியை லைட்டாக சீவி எடுத்துக்கோங்க. சீவினதுக்கு அப்புறமா நல்லா ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மெலிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் பஜ்ஜி சுடுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு செக் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் போட்டோம்னா இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு மேலே வந்துடும். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் வாழைக்காய், அதை ஒன்றொன்னா எடுத்து இந்த மாதிரி நல்லா மாவில் முக்கி எடுத்துக்கணும். வாழைக்காயோட 2 பக்கத்துலேயும் நல்லா மாவு படுற அளவுக்கு முக்கி எடுத்ததுக்கப்புறமா எண்ணெயில் போட்டுருங்க. இதே போல் அடுத்து ஒரு வாழைக்காயும் நல்லா மாவில் முக்கிட்டு எண்ணெயில் போட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வாழைக்காயெல்லாம் உள்ளே நல்லா வெந்து வரும். ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சோம்னா வாழைக்காயெல்லாம் வேகாமல் அப்படியே இருக்கும். வெளிப்பகுதியெல்லாம் நல்லா சீக்கிரமாகவே வெந்துடும். அப்பப்போ இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெயிலேருந்து நுர வரதெல்லாம் ஓரளவு நல்லா குறைஞ்சிருச்சு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். மொறுமொறுவான டீ கடை வாழைக்காய் பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கடாய் சின்னதாக இருக்கனால நான் 2 பஜ்ஜியாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். பெரிய கடாயாக இருந்தால் 3-4 கூட போட்டு ஈஸியாக பொரிச்சு எடுத்துடலாம். பஜ்ஜி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்டான சட்னி ரெடி பண்ணிடலாம். 4-5 தேங்காய் சில்லை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 1 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 பல் பூண்டு, 1 சின்ன இஞ்சி துண்டு சேர்த்துக்கலாம். 3 சின்ன வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இது கூட 1/2 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னியை தாளித்து விட்டுறலாம். ஒரு கடாயில் சட்னி தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன். இப்போ நம்ம சட்னியை தாளித்து ஊற்றிடலாம். ஊற்றி சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. நான் திக்காக தான் வச்சுருக்கேன். இந்த சட்னியை பஜ்ஜி கூட வச்சு சாப்பிடும்போது கடைகளில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருக்கும். ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டீ கடை வாழைக்காய் பஜ்ஜி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.